colloidsல previous sessionல நம்ம electrical properties படிச்சோம். அதுல ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்கும். electrical propertiesல என்ன மீன் பண்றோம்? dispersed phase, dispersion medium தான் இருக்கிறது colloid. இத வந்து we can consider it as a solid அப்படிங்கறது நம்ம ஈஸியா இமேஜின் பண்றதுக்கு அஸ்யூம் பண்றதுக்கு முடியும். இதுல dispersed phase என்னன்னா solid particles, dispersion medium like water, liquid இருக்கதா வச்சுக்கலாம். இதுல particles மேல ஒரு particular charge இருக்கு, இது மறக்க கூடாது. இது always இதுதான் இந்த stabilityக்கு ரீசன் சொல்லி போன செஷன்ல படிச்சோம். இப்போ இது வரைக்கும் நம்ம we have studied about ஒரு 12 properties படிச்சோம். இப்போ 13th property என்ன படிக்கிறோம்னா coagulation of colloid or precipitation of colloids அப்படிங்கறத படிக்க போறோம். அப்படினா என்ன சார் என்ன கேட்டோம்னா இந்த மாதிரி சால்வ் இருக்கு. இது இந்த particles வந்து always dispersed. If we want நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த particles எல்லாம் aggregate பண்ணி இந்த சால்ட் particles எல்லாம் அப்படியே கீழ வந்து செட்டில் ஆயிடும், கீழ precipitate ஆயிடும். வாட்டர் அந்த dispersion mediumக்கு கிளியரா மேல இருக்கு. So this settling down the particles எல்லாம் செட்டில் ஆகும். இத வந்து flocculation அப்படின்னு சொல்லலாம், இத coagulation சொல்லலாம், precipitation சொல்லலாம். So நார்மலா இருக்க colloidல dispersed phase is dispersed. If we do the settling of the particles down the dispersion medium, it is flocculation or coagulation or precipitation சொல்லுவோம். இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதை நம்ம நார்மலா ஹைட்ரோஃபிலிக் சால்ட்ஸ் ஆர் லியோஃபிலிக் சால்ட்ஸ் எல்லாம் ஸ்டேபிள், லியோஃபோபிக் தான் இது நார்மலா ஈஸியா இதுல நடக்கும். இப்போ இன் கேஸ் லியோஃபிலிக் தெரியும், இந்த ரெண்டுக்கு நடுவுல அஃபினிட்டி இஸ் மோர், லியோஃபோபிக்னா அஃபினிட்டி இஸ் லெஸ் போது சீக்கிரம் விடும், மோர் போது டிஸ்பர்ஸ் ஆகும். இப்போ லியோஃபிலிக் சால்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி நம்ம இந்த கோஆகுலேஷன் ஆர் பிரசிபிடேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 டிஃபரன்ஸ் மெத்தட்ஸ் என்னென்ன கேட்டோம்னா ஒன்னு வந்து ஆடிங் எக்ஸஸ் ஆஃப் an electrolyte. நமக்கு தான் தெரியுமே, முன்னாடி கூட படிச்சோம், எலக்ட்ரோலைட் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸ் சொல்யூஷன்ல இருக்கிற எலக்ட்ரோலைட். சால்ட், ஆசிட், பேஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த எலக்ட்ரோலைட்டை நம்ம இதுல ஆட் பண்ணினோம்னா கொஞ்சம் எக்ஸஸா ஆட் பண்ணணும். போன செஷன்ல கூட ஹெல்ம்ஹோல்ட்ஸ் டபுள் லேயர் படிச்சோம். பார்ட்டிகல் மேல பாசிட்டிவ் இருக்குது, அதை சுத்தி நெகட்டிவ் அயான்ஸ் டிஸ்பர்ஷன் மீடியத்தில் இருக்கிறதா படிச்சோம். இந்த ரெண்டு ஈக்குவலா இருக்கும். இப்போ நம்ம எக்ஸஸ் எலக்ட்ரோலைட்டை இதுல கொண்டு போய் ஆட் பண்ணினோம்னா சரி பார்ட்டிகல் மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எலக்ட்ரோலைட்ல மீண்டும் சொல்றேன் எக்ஸஸ் ஆட் பண்றோம். நம்ம எலக்ட்ரோலைட்ல என்ன பண்றோம்? எக்ஸஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸ். அப்ப எலக்ட்ரோலைட்ல இருக்க நெகட்டிவ் அயான்ஸ் எல்லாம் இது கிட்ட ஈஸியா இன்டராக்ட் ஆகி இத டிஸ்சார்ஜ் பண்ணிடும், நியூட்ரலைஸ் பண்ணிடும். சார்ஜ் இருக்கிற வரைக்கும் தான் எல்லா பார்ட்டிகல் மேலயும் பாசிட்டிவ் 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 என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும், ஒன்னோட ஒன்று சேராது. இன் கேஸ் இந்த சார்ஜ் எல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணா எப்படி நியூட்ரலைஸ் பண்ணலாம்? பை ஆடிங் எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட்ல என்ன இருக்கு? ரெண்டு சார்ஜ். இந்த பார்ட்டிகலுக்கு ஆப்போசிட் சார்ஜ் இருக்கிறது போய் இந்த நியூட்ரல் பண்ண உடனே all particles lost their charges. அப்ப என்ன ஆகும்? பார்ட்டிகல்ஸ் வேற வழியே இல்ல, ஒன்னொன்னா அக்ரிகேட் ஆகும், ஸ்லோவா செட்டில் ஆகும். சோ இதுதான் ஆடிங் எலக்ட்ரோலைட். ஒண்ணு இல்ல, சோப் சொல்யூஷன் இருக்கு வச்சுக்கோங்க. சோப் சொல்யூஷன்ல சோப் பார்ட்டிகல்ஸ் டிஸ்பர்ஸ் ஆயிடும். இதுல கொண்டு போய் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் லைக் சோப் எல்லாம் கீழே போயிடும். மில்க் இருக்கு, கொலாய்டு எமல்ஷன், அதுல ஒரே ஒரு துளி உப்பு போட்டு பாருங்க, அப்படியே கீழே வந்துடும், மேல தண்ணி தனியா நிற்கும். இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பால் கெட்டு போறதெல்லாம் இந்த கோஆகுலேஷன் தான். சோ ஆடிங் எலக்ட்ரோலைட். செகண்ட் பண்ணலாமே எலக்ட்ரோஃபோரசிஸ் மூலமா செய்யலாம். போன செஷன்ல படிச்சோம் என்ன எலக்ட்ரோஃபோரசிஸ். இத வந்து ஒரு இதுல ரெண்டு எலக்ட்ரோட வச்சு கரண்ட் பாஸ் பண்ணினோம்னா இந்த சார்ஜ் இருக்க டிஸ்பர்ஸ் ஃபேஸ்ல எங்க போகும்? அதெல்லாம் நேரா ஓடி போய் ஆப்போசிட்லி சார்ஜ் எலக்ட்ரோட் இது பாசிட்டிவ்ல என்ன நோக்கி போகும்? நெகட்டிவ் போய் அங்க என்ன பண்ணும்? இந்த சார்ஜை லூஸ் பண்ணிடும். சார்ஜை லூஸ் பண்ணி அது டெபாசிட் ஆகும், அப்படியே கீழே செட்டில் ஆகும். ஸோ எலக்ட்ரோஃபோரசிஸ். தேர்ட் ஆடிங் ஆப்போசிட்லி சார்ஜ்டு கொலாய்ட் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது சார் ஆப்போசிட்லி சார்ஜ்டு கொலாய்டுனா சே
நான் வந்து சில்வர் அயோடைட் அப்படிங்கிற கொலாய்டை ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்படி தெரியுங்களா? நான் வந்து சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் எடுத்திருக்கேன். சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். இந்த சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன்ல if I add potassium iodide solution dilute solution ஆட் பண்றேன், உடனே இந்த ரெண்டு ரியாக்ட் ஆகி AgI இங்க கொலாய்டு வந்துரும். இதுல பாத்தீங்கன்னா AgI இருக்கு இல்லைங்களா, இது கிட்ட என்ன சார்ஜ் இங்க மேல டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸ் மேல அப்படி பார்த்தோம்னா இந்த சில்வர் அயோடைட்ல இருக்க I மைனஸ் இருக்கும். இதுதான் இந்த கொலாய்டுடைய நேச்சர். சில்வர் அயோடைட் சால்ட், அது மேல I மைனஸ் இருக்கு. இப்போ பார்ட்டிகல்ஸ் மேல என்ன இருக்குன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இதே சில்வர் அயோடைட I can prepare in another way. எப்படி இதுக்கு மாத்தி செய்யலாம். எப்படி நான் பொட்டாசியம் அயோடைட் எடுத்துட்டேன் சொல்யூஷன். போன முறை சில்வர் நைட்ரேட் அதுல பொட்டாசியம் அயோடைட் ஆட் பண்ணேன். இப்போ அப்படி இல்ல, மாத்தி பொட்டாசியம் அயோடைட் சொல்யூஷன் எடுத்துட்டு dilute silver nitrate add பண்ணா ரிவர்ஸ்ல செய்யணும். ரியாக்ஷன் இஸ் சேம். அதே AgI வரும். இங்க இருக்க AgI இருக்கு இல்லீங்களா, இது கிட்ட இது என்ன அப்சார்ப் பண்ணும், எது எக்ஸஸா இருக்கும், இது என்ன பண்ணும்னா இந்த Ki ல இருக்க இந்த Ag என்மோல்ல இருக்க Ag plus ions அப்சார்ப் பண்ணும். both are silver iodide salts both. ஆனா இந்த மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது சில்வர் அயோடைட் எப்படி இருக்கு பார்த்தோம் சொன்னோம்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயானை அப்சார்ப் பண்ணிருக்கு. இது பாசிட்டிவ்லி சார்ஜ், அதான் ஆப்போசிட்லி சார்ஜ்டு கொலாய்ட்ஸ். இப்போ நான் இந்த ரெண்டையும் ஒன்னோட ஒன்று ஆட் பண்ணனா the charges என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த பிளஸ் மைனஸ் எல்லாம் AgI மாறுது, எல்லாம் டக்குனு precipitate ஆகும். சோ அதான் adding oppositely charged colloids. அடுத்தது just by boiling இதை எடுத்து நல்லா ஹீட் பண்ணினோம்னா, ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வேகமா ஓடும். ஓடும்போது கண்ணா பின்னான்னு ஓடும், வேகம் இன்க்ரீஸ் ஆகி ஒன்று வேகமா இடிக்கும். இடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா சார்ஜ் எல்லாம் டிஸ்சார்ஜ் ஆகி தொப்புன்னு கீழே வரும். வேகமா ஓடும்பொழுது வேற வழி இல்லை, நிறைய பொம்பார்ட்மெண்ட் எல்லாம் வந்து ஒன்னொன்னா செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பை பாயிலிங் இதெல்லாம் வந்து சம் வே ஆஃப் யூசிங் திஸ். இந்த ஆடிங் எலக்ட்ரோலைட் சொல்றாங்க, இங்க ஒரு வேல்யூ பத்தி பேசலாம். என்ன கேட்டோம்னா ஃபிளாக்குலேஷன் வேல்யூ ஆஃப் an electrolyte. எந்த எலக்ட்ரோலைட் வந்து நல்லா இந்த ஃபிளாக்குலேஷன் இந்த கோஆகுலேஷன் செய்யும் அப்படின்னு ஒரு வேல்யூ ஒவ்வொன்றும். அது என்ன ஃபிளாக்குலேஷன் வேல்யூ ஆஃப் தி எலக்ட்ரோலைட். இந்த எலக்ட்ரோலைட் ஆட் பண்றோம் இல்லைங்களா, இந்த எலக்ட்ரோலைட்டை எவ்வளவு ஆட் பண்ணா the precipitation ஃபாஸ்டா நல்லா நடக்கும். the precipitating power of electrolyte. நான் எலக்ட்ரோலைட் போடுறேன், ஒரு சில எலக்ட்ரோலைட் வேகமா precipitate பண்ணும், ஒரு சிலது ஸ்லோ, ஒரு சிலது ரொம்ப ஸ்லோ அப்படிலாம் இருக்கும். so precipitating power of the electrolyte இல்லைங்களா, இந்த எலக்ட்ரோலைட் ஆட் பண்ணாதீங்க ஃபிளாக்குலேஷன் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரோலைட். இத ஒவ்வொரு எலக்ட்ரோலைட்டும் கண்டுபிடிச்சு இதுல எது வந்து அந்த ஃபிளாக்குலேஷன் வேல்யூ எது கொஞ்சமா இருக்குதோ அது பெஸ்ட் precipitating பவர் இருக்கா. அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, நீங்க இது போல ஒரு 1 லிட்டர் ஆஃப் த சால்ட் இருக்குது, 1 லிட்டர் ஆஃப் த சால்ட் ஆச்சுங்களா. இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டோம்னா, இதுல ஒரு எலக்ட்ரோலைட்டை ஆட் பண்ண போறேன். மினிமம் எவ்வளவு எலக்ட்ரோலைட் கான்சென்ட்ரேஷன் ஆட் பண்ணலாம், மினிமம் எவ்வளவு கொஞ்சமா ஆட் பண்ணோம். ஆனா இந்த precipitation நடக்கும். மினிமம் கான்சென்ட்ரேஷன் அது எதுல சொல்லலாம் அப்படின்னு கேட்டோம்னா மில்லி மோல்ஸ் per லிட்டர். சோ இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கங்க, எத்தனை மில்லி மோல்ஸ் per லிட்டர் ஆஃப் எலக்ட்ரோலைட் ஆட் பண்ணினா இந்த சால்ட் இல்லைங்களா, இத வந்து 2 hours அப்படியே இதுல லீவ் பண்ணிடும். we leave it for 2 hours. 2 hoursல 1 லிட்டர் ஆஃப் த சால்ட் கம்ப்ளீட்டா இந்த மாதிரி precipitate பண்றதுக்கு how many millimoles of the electrolyte is required. எத்தனை millimoles of electrolyte போட்டா 1 liter of the salt 2 hoursல கம்ப்ளீட்டா precipitate ஆகும். இது எவ்வளவு மினிமம் இருக்குதோ அதுதான் பெஸ்ட். எவ்வளவு கொஞ்சமா போட்டு வேகமா இந்த precipitation ஆகணும். so smaller the flocculation value, greater is the precipitating power அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த எலக்ட்ரோலைட் போடும்போது இந்த எலக்ட்ரோலைட்ல இருக்க அயான்ஸ் தான் என்ன பண்றதா சொல்லுவாங்க, எலக்ட்ரோலைட்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான் இருக்கு. நான் சொல்ற மாதிரி இதுல பாசிட்டிவ் இருக்குதா, இத போட்ட உடனே எந்த அயான் அந்த கோஆகுலேஷன் பண்ணும் நெகட்டிவ், இத டிஸ்பர்ஸ் பண்ணும், இந்த நியூட்ரலைஸ் பண்றதா சொல்றோம்.
இந்த அயான்ஸ் உடைய சார்ஜும் இந்த precipitation பவரை டிசைட் பண்றதா சொல்றோம். எப்படி இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸ் இருக்கு. நான் இதுல நெகட்டிவ் அயான்ஸ் தான் இத யூட்டிலைஸ் பண்ணனும். நெகட்டிவ் அயான்ஸ்க்கு எவ்வளவு சார்ஜ் அதிகமா இருக்கோ அது நல்ல precipitation பண்ணுமா. சே ஃபார் எக்ஸாம்பிள் FeCN6 இது ஃபெரோசைனேட் பேரு இதெல்லாம் பின்னாடி படிக்கலாம். இத போட்டா குயிக்கா இது வந்து precipitation நடக்கும். இதே நான் SO4 போடுறேன் கொஞ்சம் லேட்டா இருக்கும். Cl- போடுறேன் இன்னும் லேட்டா இருக்கும். ஏன் இங்க சார்ஜ் ரொம்ப அதிகமா. அதே போல இங்க நெகட்டிவ்லி சார்ஜ் டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸ் இருக்கிற ஒரு கொலாய்டு இருக்கு. நான் இதுல போடக்கூடிய எலக்ட்ரோலைட்ல பாசிட்டிவ் இருக்கு. Al3+ அயான்ஸ் இருக்கிற எலக்ட்ரோலைட் போட்டா ஃபாஸ்டா நடக்கும். Ba2+ போட்டா சார்ஜ் குறைவு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். Na+ போட்டா இன்னும் ஸ்லோவா இருக்கும். சோ இது போல இந்த precipitating power அப்படிங்கிறது நம்ம ஆட் பண்ற எலக்ட்ரோலைட்லயே டிஃபரண்டா இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது அப்படினு சொல்றோம். நம்ம இதுதான் வந்து என்ன சொல்றோம், நம்ம the 13th property coagulation or precipitation of the colloid. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இன்னொரு வரும். என்ன கேட்டோம்னா இது பேர் protecting power of colloid சொல்றோம். protecting powerனா என்ன சார் மீன் பண்றோம் பார்த்தோம்னா நமக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் சால்ட்ஸ் ஆரம்பத்தில் கேள்விப்பட்டோம். ஒன்று வந்து லியோஃபிலிக், இன்னொன்று லியோஃபோபிக் அப்படின்னு படிச்சோம். லியோஃபிலிக், லியோஃபோபிக் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒரு சால் இருக்கிறதா வச்சுக்கலாம். இதில் இது டிஸ்பர்ஷன் மீடியம், இதெல்லாம் டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸ். இந்த டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸுக்கும் டிஸ்பர்ஷன் மீடியத்துக்கும் more affinity, more attraction இருந்தா அதான் ஃபிலிக், லியோஃபிலிக். அட்ராக்ஷன் வந்து லெஸ், அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், லியோஃபோபிக் அப்படின்னு பேர். இதுல எது ஸ்டேபிள் அப்பவே படிச்சோம், இது ஸ்டேபிள், இது லெஸ் ஸ்டேபிள். சோ இந்த லெஸ் ஸ்டேபிள் போது என்ன ஆகும், slowly the dispersed phase will aggregate and settle at the bottom. Precipitation நடக்கும். So in the leophobic colloids தான் இந்த விஷயத்தை படிப்போம், protective power, because this is less stable. Particles எல்லாம் சீக்கிரம் aggregate ஆகி coagulation, precipitation, flocculation நடக்கும். இது நடக்காம இருக்கிறதுக்கு இதை எப்படி protect பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் protective power அப்படிங்கிறது. This is applicable to leophobic colloids. எப்படி சார் protect பண்றது அப்படின்னு கேட்டோம்னா இதுல என்ன பண்ணலாமா, நம்ம little leophobic colloid ஆட் பண்ணலாம். little leophobic colloid கொஞ்சமா, சே ஜெலாட்டின் கேள்விப்பட்டிருக்கோம், ஜெல் மாதிரி வாட்டர்ல கலந்துருக்கும், கொஞ்சமா இதில் ஊற்றணும்னா இது என்ன பண்ணணும்னா இப்போ இந்த பார்ட்டிகல்ஸ் மேலெல்லாம் ஒரு கோட்டிங்கை ஃபார்ம் பண்ணிட்டு இந்த பார்ட்டிகல்ஸ் ஒன்னோட ஒன்று அசம்பிள் ஆகிறத, அக்ரிகேட் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ பை ஆடிங் லிட்டில் லியோஃபிலிக் கொலாய்ட் டு a leophobic colloid என்ன பண்ணுறோம், நம்ம we protect the settling of the particles. இந்த protecting power அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இதை எப்படி நம்ம flocculation value அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அது மாதிரி the protecting power of the colloid, protecting power of the leophobic colloids by adding leophilic இருக்கு இல்லைங்களா, இதை சொல்றதுக்கு Zsigmondy அப்படிங்கிறவங்க, Zsigmondy இத வந்து Z முன்னாடி Z சைலண்டா ப்ரொனவுன்ஸ் பண்றோம் அப்படிங்கிறவர் வந்து கோல்ட் நம்பர் அப்படிங்கிற ஒரு நம்பரை இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காரு. கோல்ட் நம்பர் இது என்ன, இட்ஸ் a given value which tells us about the protecting power of the colloid. மீண்டும் சொல்றேன், கோல்ட் நம்பர் is used to express the protecting power of a leophobic colloid. Just now I told you I have a leophobic colloid. When we add little leophilic colloid, this is protected or settle ஆகும். இது எவ்வளவு போட்டா இந்த செட்டில் ஆகாம இருக்குது, இது எவ்வளவு போடணும், எவ்வளவு போட்டா இது செட்டில் ஆகாம இருக்கும், இந்த குவாண்டிட்டியை தான் நம்ம என்ன சொன்னா கோல்டன் நம்பர். இது எவ்வளவு போட்டா ஒரு இது வந்து கோல்டன் நம்பர் என்ன சொல்றோம்னா, முதல்ல எதுல கண்டுபிடிச்சாருன்னா ஒரு கோல்டு சால்ட் இருக்கிறதா வச்சுக்கலாம். கோல்டு சால்ட்னா வாட்டர்ல கோல்டு பார்ட்டிகல்ஸ், இது எவ்வளவு இருக்கிறதா வச்சுக்கலாம், சே இந்த கோல்டு சால்ட் வந்து 10 ml இருக்கிறதா வச்சுக்கலாம். கோல்டு சால்ட் 10 ml இருக்கு ஆச்சுங்களா. இந்த கோல்டு சால்ட் 10 ml இருக்கும்போது இதுல நாம என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு 1 ml
10% NaCl சொல்யூஷன் ஆட் பண்றேன். நல்லா புரிஞ்சுக்கணும். 10% னா 10 milli of NaCl solution in 100 ml. அதுக்கு 10% இல்ல 1 ml 10% NaCl solution இதுல ஆட் பண்ணா இது என்ன ஆகுதுங்களா, இந்த கோல்ட் சால்ட் அப்படியே precipitate ஆகும். டோட்டலா precipitate ஆகும். நான் என்ன பண்ண போறேன் அப்படினு கேட்டோம்னா, I am taking 10 ml of gold salt. இதுல I am going to add one hydrophilic salt, liofilic salt. say gelatin எடுக்கலாமே, gelatin எடுக்கலாம், egg albumin எடுக்கலாம், ஒரு கம் எடுக்கலாம், starch, பொட்டேட்டோல இருக்கிற starch, இதெல்லாம் liofilic salts. இதுல ஆட் பண்ண போறேன். அத ஆட் பண்ணா இந்த precipitation-ஐ தடுக்கும். எது liofilic. சோ இதுல இந்த liofilic அல்லது hydrophilic salt ஆட் பண்றீங்களா, எத்தனை மில்லிகிராம் ஆஃப் திஸ் liofilic or hydrophilic salt இந்த 10 ml of gold salt ஆட் பண்ணினா இந்த 1 ml 10% NaCl ஊத்தினா கூட இது என்ன ஆகக்கூடாது அப்படின்னு கேட்டோம்னா precipitate ஆகக்கூடாது. அப்ப எத்தனை மில்லிகிராம் இந்த liofilic போட்டா இத போட்டா கூட இதுல precipitation ஆகாதோ, அதாவது சொல்லப்போனா இந்த precipitation-ஐ prevent பண்ணணும். precipitation நடக்காம இருக்கணும். எப்போ 10 ml of gold salt எதை ஆட் பண்ணும்போது இத ஆட் பண்ணும்போது இத ஆட் பண்ணாலும் இது precipitate ஆகாம இருக்கிறதுக்கு how many milligram of a liofilic or hydrophilic salt should be added, இதனுடைய number of milligrams to just prevent the precipitation of a 10 ml of gold salt by adding 1 ml of 10% solution of NaCl. அதுக்கு பேரு கோல்ட் நம்பர் பேர். முதல்ல கோல்ட் கண்டுபிடிச்சா இது மாதிரி மாற்றலாம் கண்டுபிடிச்சாங்க. கோல்ட் நம்பர் எடுத்தோம்னா எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவா இருக்குதோ அது ப்ரொடெக்டிவ் பவர் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஜெலாட்டின் எடுத்தீங்களா, அது கோல்ட் நம்பர் 0.0052 0.01 அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கு இருக்குது. சோ இது எவ்வளவு குறைச்சலா இருக்கோ அந்த அளவுக்கு அது கோல்ட் நம்பர் குறைச்சலா இருக்கிறது ப்ரொடெக்டிவ் பவர் அதிகம். சோ இதான் ப்ரொடெக்டிவ் பவர். இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறது about 14 ப்ராப்பர்ட்டீஸ் படிச்சிருக்கோம். ஒரு ப்ராப்பர்ட்டியும் படிச்சு பார்த்தோம்னா அது ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டோம்னா அது ப்ரொடெக்டிவ் பவர், அதுல கோல்ட் நம்பர். இதுல ஒரு ஃபிளாக்டிகேஷன் வேல்யூ அது படிக்கணும். இதெல்லாம் போட்டா இது precipitation பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஹெல்ம்ஹோல்ட்ஸ் டபுள் லேயர் அதோட ரிலேட்டடான எலக்ட்ரோஃபோரசிஸ் எலக்ட்ரோஆஸ்மோசிஸ், அதுக்கு முன்னாடி படிச்ச கைனெடிக் ப்ராப்பர்ட்டில ப்ரௌனியன் மூவ்மென்ட், அதுக்கு முன்னாடி படிச்ச ஆப்டிகல் ப்ராப்பர்ட்டில இருக்க டிண்டால் எஃபெக்ட், இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். மற்றதெல்லாம் ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வந்தா போதும். So this is about the properties of a colloids.